எல்லா புகழும் இறைவனுக்கே. அஸ்ஸலாமு அலைக்கும் ஃப்ரெண்ட்ஸ். ஒரு சப்ஸ்கிரைபர் வந்து கேட்டிருந்தாங்க, என்னன்னாக்கா வந்து ஒரு ப்ளவுஸ்க்கு வந்து நமக்கு எவ்வளோ மெட்டீரியல் தேவை அப்படின்றத நம்ம எப்படி வந்து கண்டுபிடிக்கிறது அப்படின்ட்டு. ஆக்சுவலி வந்து பொதுவாக என்னென்னா, நம்மளுடைய ப்ளவுஸு பேக் லென்த் இருக்குது இல்லைங்களா, அந்த நம்ம ப்ளவுஸோட பேக் லென்த் வந்து எனக்கு 14.5 அவங்களுக்கு வந்து தேவையான ஹைட்டுன்னு நான் வந்து என்ன பண்ணணும், அதை வந்து டபுளாக வைக்கணும். நம்ம இந்த சீம் அலவன்ஸ்லாம் சேர்க்கறது அது தனி. இது நம்ம என்ன பண்ணணும், ஒரு 15 இன்ச்சஸ்னே கால்குலேட் பண்ணுவோமே. இப்போ 15 இன்ச்சஸ் வந்து அவங்களோட ப்ளவுஸ் லென்த் தேவை அப்படின்னா அதை டபுளாக ஆக்கினா எவ்வளோ வருது, 30 இன்ச்சஸ் ப்ளஸ் அவங்க வந்து ஒரு 5 இன்ச்சஸ் ஸ்லீவ் வைக்கிறாங்கன்னா 5 இன்ச்சு ப்ளஸ் சீம் அலவன்ஸ்க்கு வந்து நம்ம ஒரு 2 இன்ச்சஸ் எக்ஸ்ட்ரா விடலாம். அங்கே அதுக்கு பேக்குக்கு ஃப்ரண்ட்டுக்கு ஷோல்டர் ஜாயினிங்கு ஸ்லீவோட ஃபோல்டிங்கு எல்லாம் சேர்த்து 37 இன்ச்சஸ் டோட்டலாக நமக்கு தேவை. அப்படின்னும்போது நம்மளோடது வந்து 95 சென்டிமீட்டர் நியர்லி வந்துடுது. ஆனால் நம்ம அப்படி வந்து ஒரு மெட்டீரியலில் கட் பண்ண போகிறதில்ல. ஆனால் ஆக்சுவலி வந்து எங்களுக்கு சொல்லிக் கொடுக்கும்போது எப்படி சொல்லிக் கொடுப்பாங்கன்னா, லென்த் வைஸில் தான் எல்லாத்தையும் ப்ளேஸ் பண்ணி அதனுடைய எவ்வளோ இதுன்னு கண்டுபிடிக்கணும். பட் இப்போது நீங்கள் வந்து ஒரு மெட்டீரியல் கரெக்டாக தேவை, எவ்வளோ தேவை அப்படிங்கிறத நீங்கள் கண்டுபிடிக்கிறதுக்கு பொதுவாக வந்து ஃபாலோ பண்ணக்கூடிய மெத்தட் என்னென்னா, லே அவுட் த பேட்டர்ன். ஓகேங்களா, இப்போ ஒரு ப்ளவுஸ் பேட்டர்ன் இருக்குது. இப்போ இந்த ப்ளவுஸ் பேட்டர்ன் நான் வந்து வச்சுருக்கேன். ஓகேங்களா, இந்த ப்ளவுஸ் பேட்டர்னை வந்து நான் அப்ளை பண்ணி பார்த்து தான் வந்து இதுக்கு வந்து எவ்வளோ மெட்டீரியல் தேவைன்றதை நான் வந்து கால்குலேட் பண்ண முடியும். அப்படியே வந்து தோராயமாக சொல்ல முடியாது. என்ன பண்ணலாம், ரெகுலராக ஒன்ஸ் நீங்கள் யூஸ் பண்ணி பார்த்து உங்களுக்கு ஒரு மீட்டரில் வந்து உங்களுக்கு ப்ளவுஸ் கட் பண்ண கரெக்டாக கிடைக்குதுன்னா ஓகே. இன்கேஸ் வந்து அது வந்து உங்களுக்கு இன்னும் கூட தேவைப்படுதுன்னா அதையும் தாண்டி நம்ம மெட்டீரியல்ஸ் வாங்க வேண்டியது. மோஸ்ட்லி வந்து பார்த்திங்கன்னா 38 செஸ்ட் வரைக்குமே வந்து உங்களுக்கு 1 மீட்டர் ப்ளவுஸ் பீஸ் போதுமானது. 38 செஸ்ட் வரைக்கும் உள்ளவங்களுக்கு 36 to 34 to 38 வச்சுக்கோங்க. பிலோ 34 இருக்குது இல்லைங்களா, 32 இதுக்கு அவங்களுக்கெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 80 பாயிண்ட் போதுமானது. எப்படின்னா அந்த செஸ்ட்டை பொறுத்து இது பண்ணுறதில்ல. ஆக்சுவலி மெட்டீரியலோட வித் இருக்குது பாருங்கள், அது வந்து எக்ஸஸாக இருக்கிறதும் இருக்கும், கம்மியாக இருக்கிறதும் இருக்கும். ஸோ இதை வச்சு தான் நீங்கள் வந்து மெட்டீரியல் வந்து எனக்கு எவ்வளோ தேவைப்படுதுன்றதை நீங்கள் டிசைட் பண்ண முடியும். ஸோ ஒரு இதாக வந்து அசம்ஷனாக வந்து சொல்ல முடியாது. அதே போல் நீங்கள் வந்து ஒரு ஹாஃப் ஸ்லீவ் ஸ்டிச் பண்ணுறீங்கன்னா அதுக்கு வந்து இந்த டபுள் ஆஃப் த ஹைட்டோட மெட்டீரியலுக்குள்ளாரே ஸ்லீவ் வந்து சைட் பார்ட்லேயே கிடச்சிடும் நமக்கு. ஓகே, அதுவே வந்து நம்ம ஒரு எல்போ ஸ்லீவ் பண்ணுறோன்னா அதுக்கு செப்பரேட்டாக கண்டிப்பாக வந்து எக்ஸஸ் மெட்டீரியல் தேவைப்படும். என்னென்னா அதை விட ஒரு 1/4 மீட்டர் எக்ஸ்ட்ரா நீங்கள் எடுத்திருந்தாலே போதுமானதாக இருக்கும். அதிலே வந்து இது அட்ஜஸ்ட் ஆகிடும். ஓகேங்களா, ரொம்ப குழப்பிட்டேன்னு நினைக்க வேண்டாம். என்னென்னா உங்களுக்கு வந்து ஒன்ஸ் ஒரு வாட்டி யூஸ் பண்ணி பாருங்கள், அந்த உங்கள் மெட்டீரியலில் உங்களுக்கு செட் ஆகுமா ஆகாதான்றதை. அதை வந்து நீங்கள் ரெகுலராக ஃபாலோ பண்ணிக்கிறது தான் பெஸ்ட்டாக இருக்கும். ஒரு அசம்ஷனாக வந்து 32 செஸ்ட் மெஷர்மெண்ட் உள்ளவங்களுக்கு அதுக்குள்ளார இருக்கிறவங்கள வரைக்கும் 80 சென்டிமீட்டர் நீங்கள் எடுத்துக்கிறது பெஸ்ட்டு. அதுக்கப்புறம் 32லேருந்து உங்களுக்கு 38 செஸ்ட் வரைக்கும் உள்ளவங்களுக்கு கண்டிப்பாக 1 மீட்டர் போதுமானதாக இருக்கும். 38க்கு அப்புறத்துலேருந்து உங்களுக்கு 44 வரைக்கும் பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக வந்து 1.25 வேணும். அது வந்து 1.25 ஹாஃப் ஸ்லீவ் தான் உங்களுக்கு தைக்க முடியும். எல்போ ஸ்லீவ் வேணும்னா கண்டிப்பாக 1.5 மீட்டர் கண்டிப்பாக தேவை. ஓகேங்களா, ஸோ நம்மளுடைய ப்ளவுஸ் மெட்டீரியலை நம்ம ப்ளேஸ் பண்ணி பார்த்து நீங்கள் ஜஸ்ட் ஒரு வாட்டி கால்குலேட் பண்ணிக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து அது தெரிஞ்சிடும். ஓகேங்களா, ஆனால் எப்பயுமே ப்ளவுஸோட மெட்டீரியல் எவ்வளோ வாங்குறீங்களோ அதை விட 1/4 மீட்டர் கண்டிப்பாக எக்ஸ்ட்ரா வாங்கணும் லைனிங் கிளாத். ஏன்னா லைனிங் கிளாத்தோட வித் வந்து கம்மியாக இருக்கும். ஓகேங்களா, வித்துன்றது என்னென்னா, மெட்டீரியலோட வித்துன்றது ஆக்சுவலி வந்து சைடில் இந்த மாதிரி ரா எட்ஜ் இருக்கும், நெக்ஸ்ட்டு இந்த பக்கம் ஒரு ரா எட்ஜ் இருக்கும். இது ரெண்டையும் தான் வந்து நம்ம என்ன சொல்லுவோம், மெட்டீரியலோட வித் வந்து நமக்கு இப்போது இந்த மெட்டீரியலில் எவ்வளோ இருக்குன்னா உங்களுக்கு காட்டுறேன். இந்த மெட்டீரியலில் வந்து 1.12 இருக்குது. ஓகேங்களா, 1 மீட்டர் 12 பாயிண்ட் இருக்குது. சரிங்களா, 44 இன்ச். இது வந்து பிரித் அதிகமானது. இதே வந்து வேறு ஒரு மெட்டீரியலில் பார்த்தீங்கன்னா பிரித் வந்து கம்மியாக இருக்கும். ஓகேங்களா, இதுவும் அதே மாதிரி பேட்டர்னில் கட் பண்ணக்கூடியது தான். ஆனால் ஒவ்வொன்றுக்கும் ஒவ்வொரு மாதிரி டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். ஓகேங்களா, இதனுடைய வித் எவ்வளோ இருக்குன்னாக்கா, ஆக்சுவலி வந்து இதனுடைய வித் பாருங்கள் 37 தான் கிடச்சிருக்கு. ஓகேங்களா, ஸோ மெட்டீரியல் எவ்வளோ தேவைன்றதை நம்ம ஒவ்வொரு மெட்டீரியலோட வித்தை பொறுத்து தான் வந்து டிஃபர் ஆகும்.
சரிங்களா? ஸோ நம்ம வந்து நியர்லி வந்து ஹாஃப் ஸ்லீவ் தான் நீங்கள் போட போகிறீங்க. ஒரு 5 to 7 inches தான் உங்களோட ஸ்லீவ் லென்த் கொடுக்க போகிறீங்கன்னா 38 inchesக்குள்ளே இருக்கவங்களுக்கு 1 மீட்டர்ஸ்லேயே அட்ஜஸ்ட் ஆகிடும். அப்படியே வந்து நீங்கள் எல்போ ஸ்லீவாக இருந்தால் 1.25 தேவை. அதே 38லேருந்து 44 வரைக்கும் நீங்கள் உள்ள ப்ளவுஸ் தைக்கணும். அவங்களுக்கு ஸ்லீவ் வந்து ஹாஃப் ஸ்லீவாக இருந்தால் 1.25, எல்போவாக இருந்தால் அவங்களுக்கு 1.5. ஓகேங்களா? நம்ம இப்போ இந்த மெட்டீரியலில் எப்படி வந்து நம்ம ப்ளேஸ் பண்ணலாம் அப்படிங்கிற ஒரு ஐடியா சொல்கிறேன். எப்படி எடுத்துக்கிட்டால் உங்களுக்கு வந்து ஒரு மீடியமான அளவு மெட்டீரியல்லே உங்களுக்கு கரெக்டாக வந்து ப்ளவுசஸ் வரும். கிராஸ் பீஸில் நான் சொன்ன எல்லா அளவுமே கிராஸ் பீஸுமே போடலாம், ஸ்ட்ரைட் பீஸுமே நீங்கள் போடலாம். ஓகேங்களா? இப்போ இந்த மெட்டீரியலில் வந்து எனக்கு தேவையான அகலத்துக்கு நான் ஃபோல்ட் பண்ணியிருக்கேன். ஓகே, இப்போ இந்த தேவையான அகலத்துக்கு ஃபோல்ட் பண்ணியிருக்கேன். இது வந்து ஒரு செஸ்டோட மெஷர்மெண்ட் வந்து 36ன்னு வைங்களேன். 9 inches உங்களுக்கு தேவை, ப்ளஸ் 2 inchesனால் 11க்கான அளவுக்கு மட்டும் நான் அகலத்தில் குறைச்சிக்கிட்டேன். ஓகேங்களா? எப்பயுமே உங்களுடைய இந்த மாதிரி ஃபோல்டிங் நம்ம பக்கம் வச்சுட்டு நம்ம ஃபோல்ட் பண்ணதில் லெஃப்ட் சைடு வந்து ஃபஸ்ட்டு வந்து என்ன பண்ணுங்கள், பேக் பார்ட் கட் பண்ணுங்கள். மீதி இந்த பேக் பார்ட் கட் பண்ணதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த லென்த் வந்து நல்லா தாராளமாக கிடைக்கும். ஸோ இப்போது அது இல்லாமல் வந்து கிரெயின் ஃபாலோ பண்ணுறது ரொம்ப முக்கியம். ஏன்னா நம்ம அந்த பக்கம் கை எடுக்கும்போது குறுக்கிழையில் தான் கிடைக்கும். இந்த பக்கம் கை எடுத்திங்கன்னா டபுள் ஸ்லீவுமே வந்து பார்த்திங்கன்னா இப்போ நான் இங்கேருந்து வைக்கிறேன், ஒரு 16 inches சீம் அலவன்ஸோடு சேர்த்து விட்டதுக்கப்புறம் மீதி எனக்கு இருக்கிற பேலன்ஸ் மெட்டீரியல் வந்து பார்த்திங்கன்னா 23 inches வரைக்கும் இருக்குது. ஓகேங்களா? அப்போது உங்களுக்கு வந்து ஒரு 11 inches ஸ்லீவ் வரைக்கும் தாராளமாக பண்ணலாம். எல்போ லென்த் ஸ்லீவு 11 inches ஸ்லீவ் வரைக்கும் தாராளமாக பண்ணிக்கலாம். இந்த அகலத்துக்குள்ளார இது முடிஞ்சிடும். இப்போ இந்த இடத்துல மீதி இருக்குது பாருங்கள், ஒரு செப்பரேட்டான ஒரு சிங்கிள் கிளாத்தாக இருக்கிறது. இதை என்ன பண்ணுங்க, நீங்கள் டபுளாக மடித்து போட்டுட்டு நீங்கள் இந்த இடத்துல வந்து ஸ்ட்ரைட் பீஸில் போட்டாலும் சரி, இல்லை கிராஸ் பீஸில் வந்து நீங்கள் உங்களுடைய பேட்டர்னை ப்ளேஸ் பண்ணாலும் சரி, உங்களுக்கு தாராளமாக இடம் கிடைக்கும். இதுக்கப்புறமேட்டு இருக்கிற ஏதாவது ஒரு பகுதியில் அட்ஜஸ்ட் பண்ணி நீங்கள் வந்து உங்களுடைய பெல்ட் பார்ட்டை வந்து நீங்கள் எடுக்கணும். ஓகேங்களா? இந்த மாதிரி நீங்கள் எடுத்தீங்கன்னாக்கா உங்களுக்கு வந்து இந்த ப்ளவுஸ் வந்து ஈஸியாக வந்து கட் பண்ணுறதுக்கு வசதியாக இருக்கும். அது என்னோடய வீடியோஸில் எல்லாத்துமே பார்த்தீங்கன்னா பேக் பார்ட் கட் பண்ணியிருப்பேன். பேக் பார்ட் அடுத்தது நெக்ஸ்ட்டு ஸ்லீவ் தான் கட் பண்ணுவேன். ஸ்லீவுக்கு அப்புறம் மீதி இருக்கிற அந்த சிங்கிள் பீஸாக வர ஒரு சைடு உள்ளதில் நீங்கள் ஸ்ட்ரைட் கட்டோ இல்லை கிராஸ் பீஸோ போட்டு ஃப்ரண்ட் பார்ட்டையும் பெல்ட் பார்ட்டையும் தாராளமாக கட் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? இந்த மாதிரி நீங்கள் ப்ளேஸ் பண்ணி ரெடி பண்ணிங்கன்னா உங்களுக்கு ப்ளவுஸ் கட் பண்ணுறது ஈஸியாக இருக்கும். அந்த மீட்ருக்குள்ளார கிரெயினும் ஃபாலோ பண்ணி ப்ராப்பராக எல்லாமே வந்து பர்ஃபெக்டாக நீங்கள் செய்ய முடியும். ஓகேங்களா? ட்ரை பண்ணி பாருங்கள். அஸ்ஸலாமு அலைக்கும். இப்போ பார்த்தீங்கன்னாக்கா இது ஒரு யோக் ஃப்ராக்னு நாங்கள் வந்து ஒரு பேட்டர்ன் ரெடி பண்ணியிருக்கேன். ஓகேங்களா? அதுக்கு ஸ்லீவு, இது மாடல் ட்ராயிங், இப்படி தான் வந்து இந்த யோக் ஃப்ராக் பண்ணியிருக்கேன். இதுக்கு ஒரு கன்ஸ்ட்ரக்ஷன் டீட்டெயில்ஸ் எழுதி இதை நான் ரெடி பண்ணியிருக்கேன். இதில் வந்து இதுதான் வந்து லே அவுட் சொல்கிறது. லே அவுட்டுன்றது என்னென்னாக்கா, இப்போது வந்து உங்களுக்கு பார்த்தீங்கன்னா டபுள் வித் கிளாத். ஓகேங்களா? டபுள் பிரித் உள்ள கிளாத்தை நான் ஃபுல்லாக ஒரு சிங்கிள் ஓப்பனாக விரித்து போட்டு அதனுடைய இதில் வந்து நான் வந்து இதை மெஷர் பண்ணி போட்டிருக்கேன். ஓகேங்களா? கிளாத்தோட லென்த் வந்து 104 centimeter வந்து எனக்கு தேவைப்படுறது ரெக்வயர்டு. ஓகேங்களா? இது வந்து ஃபிக்ஸடு மெட்டீரியலோட வித் எவ்வளவோ அதை ட்ரா பண்ணிவிட்டு இந்த பேட்டர்னை ஓப்பன் பண்ணியோ இல்லை நமக்கு எப்படி தேவையோ ஃபோல்டில் வேணும்னா டபுளாக மடிக்கணும். நான் வந்து ஃபுல்லாக ஓப்பன் பண்ணி ஸ்ப்ரெட் பண்ணி அதில் கட் பண்ணியிருக்க மாதிரி காமிச்சிருக்கேன். ஓகேங்களா? பாடி பார்ட்டு, ஃப்ரண்ட் அண்ட் பேக் பார்ட்டு, ப்ளஸ் கட் பார்ட்டில் ஃப்ரண்ட் அண்ட் பேக் பார்ட்டு, அப்புறம் ஃபேஸிங்க்கான மெட்டீரியலாக இதை யூஸ் பண்ணிப்பேன் அப்படின்னு சொல்லி போட்டிருக்கேன். இதில் வந்து கன்ஸ்ட்ரக்ஷன் பவுண்ட் பிளாக்கெட் பீசஸ். ஓகேங்களா? இந்த ஹூக்ஸ் பட்டி வைப்போம் இல்லைங்களா, அதுக்கானது, இது ஸ்லீவுக்கானது. ஸோ எல்லாத்தையுமே ஸ்ட்ரைட் கைன்லேயே ஃபாலோ பண்ணிவிட்டு நமக்கு அப்போது எவ்வளோ வருதுன்னு கணக்கு பண்ணும்போது தான் வந்து நமக்கு எவ்வளோ மெட்டீரியல் தேவைன்றது ப்ராப்பரான வழியில் நம்ம வந்து தெரிஞ்சுக்கணுன்னா இப்படி தான் பண்ண முடியும். பட் அவ்வளோ வேலை பண்ண வேண்டிய அவசியம் இல்லை. ஜஸ்ட் டீட்டெயில்டாக வந்து நம்ம இப்போ எப்படி பண்ணணுன்றது நான் உங்களுக்கு ஒரு எக்ஸாம்பிள் சொல்லியிருக்கேன். அதையே நீங்கள் ஃபாலோ பண்ணிங்கன்னா கூட போதும். இதெல்லாமும் அந்த மாதிரி வந்து பேட்டர்னுடைய லே அவுட் தான். ஓகேங்களா? நம்ம பேட்டர்ன் ட்ரா பண்ணி அதில் வந்து எப்படி லே பண்ணணுன்றது இதில் வந்து நீங்கள் தெரிஞ்சுக்கலாம். ஓகே, ட்ரை பண்ணி பாருங்கள். அஸ்ஸலாமு அலைக்கும்.